நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா அண்ட் யூ வாட்சிங் ருசிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு ரொம்பவே ஒரு யங்கஸ்டான ஒரு செஃப் வந்திருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். we have செஃப் கிருத்திகா with us. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. ஹாய். ஹாய், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ உங்கள் டிஷ்ஷஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, கரெக்டு தானே? ஆமாம். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போகிறோம்? இன்னைக்கு மாங்காய் பச்சடி அண்ட் டிராகன் பொட்டேட்டோ பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்னைக்கு டிராகன் பொட்டேட்டோவா? ஓகே. ஸோ என்னென்ன வேணும்? நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். செஃப் கிருத்திகா அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேரினேஷனுங்கிறது ஏதோ ஒரு டிஷ்ஷில் இருந்துரும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. கார்ன்ஃப்ளவர், மைதா, இந்த டிராகன் பொட்டேட்டோ எந்த நாட்டோடது? பேர் கேட்கும் போதே உங்களுக்கு தெரிய வேணாமா? சைனீஸ் தான். ஓ யா, ஆமாம், கரெக்ட். சால்ட் மோஸ்ட்லி சிக்கனில் பண்ணுவாங்க, டிராகன் சிக்கன்னு. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொட்டேட்டோவில் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் கண்டுபிடிச்ச டிஷ்ஷா? ஆமாம், இது ஆல்ரெடி இருக்கிற டிஷ்ஷு. பட் இதில் போடுற ஐட்டம் மட்டும் நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ. பெப்பர் கொடுங்க. சில்லி பவுடர், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியே இல்லாமல் இந்த பொட்டேட்டோ இதில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா பொட்டேட்டோ எடுத்து தனியாக வச்சு தண்ணி ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இது பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இது பண்ணுவாங்க, இந்த மெத்தட். ஸோ இப்போ பொட்டேட்டோ வேணும்னு கேட்காம கேட்குறீங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்க நம்ம எடுத்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம். ஓ, ராவாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ராவாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா தண்ணி ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ண போகும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டுடலாம். இதை ஃபுல்லாக போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஏதாவது மேரினேட் எவ்வளோ நேரம் பண்ணணும்? இது ஒரு 10 minutes இருந்தால் போதும். இப்போ இது மேரினேட் பண்ணி அடுத்து நம்ம மாங்காய் பச்சடி பண்ணிடலாம். ஆயில், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு. இப்போ கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை போட்டதும் மாங்காய் போட்டுக்கலாம். இது மாங்காய் தான் சேர்க்கணுமா இல்லை பச்சடி பண்ண மாம்பழமும்? மாங்காய் தான். மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் தான் சேர்க்கணும். இது நல்லா கொஞ்சம் வேகுது. உங்களுக்கு ஒரு சின்ன கிச்சன் டிப் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம வீட்டில் மிக்ஸி எல்லா இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் தேவைன்னா அது மிக்ஸி கண்டிப்பாக தேவைப்படும்.
அப்படி குக் பண்ணும் போது நமக்கு ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளெண்ட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும், ஷார்ப்னஸே இல்லாமல் அது ஒரு மாதிரி மழுங்கி போயிடும். அதுக்கு அந்த மிக்சியை ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு எடுத்து உள்ளே போட்டு கிர்னு 2 டைம் நீங்கள் வந்து சுற்றுனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளேட் வந்து நல்ல ஷார்ப்னஸாக ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு இப்போ மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து டிராகன் பொட்டேட்டோவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து மாங்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் மாங்காய். டன். இப்போ வந்து இந்த மாங்காய் வந்து இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். டிராகன் பொட்டேட்டோவை வறுக்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து இந்த மாங்காய் பச்சடி ரெடியாக இருக்குது. ஸோ வந்து அடுத்த ஸ்டெப் போகணும்ல, அதனால் இது வந்து இதில் வேகட்டும். நம்ம இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, இப்போ வந்து இது கிளறிக்கு. இப்போ வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வந்து வெல்லம் கரையணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை திருப்பி போடலாமா நம்ம? இது நல்லா வெந்துருச்சு. என்னோட சேவை ஏதாவது உங்களுக்கு தேவையா? இது திருப்பி போடுங்க. தேங்க்யூ கேட்டதுக்கு. இப்போ இந்த ஷோல 2 பேருமே செஃப்பா மாறிட்டோம். நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சா? மொறுமொறுன்னு தெரியுதா? இப்போ தான் ஆகிட்டு இருக்குது. பரவாயில்லையே, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். இப்போ வந்து மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கலரில் ரெடி ஆயிருக்கு போலயே. ஆமாம், நல்லா ஆரஞ்சிஷா. ஏன்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டதுனாலே அதனால தான். ஆஃப் பண்ணிடலாம். வச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம டிராகன் பொட்டேட்டோவை ரெடி பண்ணணும். ஆமாம், பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் தனி. மாங்காய் பச்சடி ரெடி ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்பண்டா டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வகையில் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிராகன் பொட்டேட்டோ ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு கிறிஸ்பியாக. வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லை? நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்து சாஸோட போட்டு சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக. இப்போ நம்ம சாஸ் பண்ண போகிறப்போ. ஆமாம். ஆல்மோஸ்ட் இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட அந்த ஒரு இது மாதிரி ரெடி ஆகியிருக்குல்ல? ஆமாம்.
ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட இவ்வளோ கிரன்ச்சியாக ரெடி ஆகும்னு தெரியல. பார்த்தீங்களா, எங்கள் செஃப் கிருத்திகா அவங்க சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா எது KFC எந்த ஒரு இதுவுமே முன்னாடி நிற்க முடியாதுன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. கரெக்டா? அவ்வளோ இல்லை. ஓகே, அடுத்து வந்து நம்ம சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோமா? ஸோ இப்போ நம்ம டிராகன் பொட்டேட்டோக்கான சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருவோம். அது வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வரதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கார்ன்ஃப்ளவர். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி. இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து 50% வெந்தால் போதும். இப்போ இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கொடுங்க. ஸ்பூன் பூண்டு, இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சியும் பூண்டும் வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட குடமிளகாய் ஆட் பண்ணி இப்போ அந்த ரெட் கலர் கூட இதுவுமே வந்து 50% வெந்தாகும். அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப வெந்து ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த தண்ணி சேர்க்கும் போதே நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதை ஒரு வாட்டி கலக்கிட்டு அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். சாஸே கலர்ஃபுல்லாக இருக்கே, க்ரீனு ரெட்டு. கேப்சிகம் அதெல்லாம் போட்டதால் நல்ல கலர்ஃபுல். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது டொமேட்டோ சாஸ். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா சாஸியாக இல்லை? ஆமாம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளை எள்ளு போடணும். சைனீஸ் ஃபுட்டில் எப்போவுமே எள்ளு இருக்கும், அதனால் வந்து எள்ளு கொஞ்சமாக தூவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை போட்டு அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 டிஷ்ஷுமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ராகன் பொட்டேட்டோ பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பச்சடியுமே வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. 2 பியூட்டிஃபுல் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. அப்போ சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மாங்காய் பச்சடி. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஆமாம். செம்மையாக இருக்குதுங்க. ஏன்னா நல்லா இவங்க சொன்ன மாதிரி கிறிஸ்பியாக அந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே வெந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ராகன் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இவங்களே அதை வந்து நான் பார்த்தேன், கண்டிப்பாக அதை பண்ண முடியும்னு ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் மாங்காய் பச்சடி எனக்கு இதில் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மாதிரி டிஷ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. ட்ராகன் பொட்டேட்டோ செய்யும் முறை: மிக்சிங் பவுலில் மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, சில்லி பவுடர், மிளகுத்தூள், பின்பு ஸ்லைஸாக நறுக்கிய உருளைக்கிழங்கு சேர்த்து நன்கு மசாலா இறங்கும் வரை பிரட்டி தனியாக வைத்து கொள்ளவும். பின்பு இதே முறையில் சிறிது தண்ணீர் மட்டும் சேர்த்து கொண்டு நன்கு பிரட்டி வைத்து கொள்ளவும். பின்பு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் மசாலா தடவிய உருளைக்கிழங்கை பொரித்து எடுக்கவும். ஒரு சின்ன பவுலில் கார்ன்ஃப்ளவர் தண்ணீர் சேர்த்து கரைத்து வைத்துக் கொள்ளவும். பின்பு மற்றொரு கடாயில் வெங்காயம், இஞ்சி பூண்டு, குடைமிளகாய், மிக்ஸ் செய்த கார்ன்ஃப்ளவர் தண்ணீர், டொமேட்டோ சாஸ் சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்து நன்கு கிளறிவிட்டு வெள்ளை எள்ளு, ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்கினால் சுவையான டிராகன் பொட்டேட்டோ தயார். மாங்காய் பச்சடி செய்யும் முறை: ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மாங்காய் சேர்த்து கொஞ்சம் வதங்கிய பின்பு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து வேக விடவும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து கிளறி கொண்டிருக்கவும். பின்பு வெல்லம், சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கொண்டு வெல்லம் கரையும் வரை அடுப்பில் கிளறி விட்டு இருக்கவும். சிறிது நேரம் கழித்து இறக்கினால் தித்திப்பான மாங்காய் பச்சடி தயார். இன்றைக்கி நம்மளோட ஷோவில் 2 டிஷ்ஷுங்க, 2மே அட்டகாசமான ஒரு டிஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மாங்காய் பச்சடி, நல்ல ஒரு புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைனீஸ் டிஷ்ஷான ட்ராகன் பொட்டேட்டோ. இட் வாஸ் வெரி வெல் அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நாமளே சந்திக்கிறேன். Until then, it's tada, bye bye from Brinda and Chef Kritika signing off.